தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடித்துடிப்பு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. பிஜேபி பார்த்தோம்னா தோற்று போயிட்டாங்க. பட் என்ன கம்முன்னு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. டிவிக்கே 1000 சான்சஸ் கொடுக்குறாங்க, தடுமாறுறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்காமல் முட்டுடு கொடுத்துட்டுறாங்க. மெயினாக பார்த்தோம்னா தமிழேசியே எடுத்துக்கோங்க. மின்வெட்டு நடக்கிறது. நாமளாக ஒரு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வருது. எப்போவுமே பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் பார்த்தா கூட இதே ப்ராப்ளம் வந்தது. அப்போ செந்தில் பாலாஜி என்ன காரணம் சொன்னார்னா அணில்கள்லாம் அது மேலே ஒயர் மேலே போய் விளையாடுறது, அதனால் ஒயர் கட் ஆகுதுன்னு இப்படி ஒரு அதான் அப்போ அனில் பாலாஜின்னு பேரை வச்சாங்க அவர். ஸோ இந்த மாதிரிலாம் சாக்கு போக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு உடனே தமிழ் தேசியம் இது பண்ணுறாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க பண்ணணும் அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி எதிர்கட்சி பண்ணுற அரசியல் பண்ண முடியும்? சரி, அரசியலும் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் ஆட்சிக்கு வர. அந்த ஏமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு. எப்படியாவது யார் கட்சி மேச மாதிரி சவாரி பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ஏமாக தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க குஷ்புவும் பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முந்தையே கமிட் பண்ணிட்டாங்க, 1 இயருக்கு நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு பிஜேபியில் வேறு கட்சியில் டிவிக்கே போய் சேர்ந்துட வேண்டியது தானே? ஸோ இப்போயே துண்டு போட்டு வைக்கிறாங்க. சப்போஸ் டிவி கூட்டணி வந்தால் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு. இப்போ டிவிக்கு சேர்த்துக்க மாட்டாங்க பிஜேபி கட்டாயமாக. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே ஆனால் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அவங்க அரசியலே இது மாதிரி விசிகேயோட ஓட்டு இது மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கு. ப்ளஸ் டிஎம்கே 2.0 தான் டிவிக்கு. அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களோட இது கதை கந்தலாயிடுன்றது அவங்களுக்கு தெரியாதா? ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியலே பண்ண தெரியாமல், இல்லை அரசியல் பண்ண இஷ்டம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலே பார்த்தோம்னா பிஜேபி தூங்குகுதோ அப்படின்னு தோணுது. கட்டாயமாக அண்ணாமலை அரசியலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்படி தான் நம்ம சொல்ல தோணுது நமக்கு. தாவேக அமைச்சர்கள்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக செயல்படுறதா நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அமைச்சர் பார்த்தோம்னா தன்னோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு அமைச்சரே தன்னோட தந்தையை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு இது ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு இமேஜை பில்டப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் பார்த்தோன்னா ரேஷன் கடைக்கு போய் இது இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தோன்னா எலி பூனைலாம் சுற்றின்னு இருக்குது, இதுங்கெல்லாம் என்ன பார்க்க வந்ததா இல்லை இதுக்கு அப்படின்னு கேட்டு இது பண்ணார் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் மேல் போக்க பார்க்கும்போது ரொம்ப ஸ்டண்ட்டு மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு மைக்ரோ லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோம்னா மெயினாக விஷயம் அமைச்சர் ரமேஷ் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த திருச்செந்தூர் அவர்கிட்ட போய் மாட்டியிருக்காரு. 4000 ரூபாய் கேட்டிருக்காரு 4 பேருக்கு தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க யாரெல்லாம் இவங்களோ பாடி கார்ட்ஸோ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரிலாம் ஒரு இது பண்ணுறாங்க, ஸ்டண்ட் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இதெல்லாம் மைக்ரோ லெவலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அமைச்சர் போய் மேக்ரோ லெவலில் தான் பார்க்கணும் அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு காமெடி என்னென்னா இதுக்கு ஒரு ஜாதி ரீதியாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு நம்ம அங்கே இருக்கிற ராதாகிருஷ்ணன். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா திரிசுந்தரர் அர்ச்சகர் ரமேஷ் ஐயங்கார் டிஸ்மிஸ் பண்ணார் அப்படி இப்படின்னு பேசி இது மாதிரி அவங்க டிஎம்கேவோட இதுவே ஜீன்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக பாலிடிக்ஸ் பண்ணுறது. ஒன்று எல்லா ஜாதியும் திரட்டி பிராமின்ஸ்க்கு எதிராக இது பண்ணுறது, அரசியல் பண்ணுறது, இல்லாட்டி ஜாதிகளுக்குள்ளே அரசியல் பண்ணுறது. இப்போ பார்த்தோம்னா ஐயர் ஐயங்கார்னு இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸு, ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அவர். அதுக்கு கரெக்டாக இது பண்ண பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமலை மாதிரி உடனே கூட பதில் சொல்கிற ஆள் அண்ணாமலை மாதிரி ஆள் தான் தேவை. ஸோ இது மாதிரி முட்டை கொடுத்துட்டு ஆளுங்க தமிழ் தேசிய இது மாதிரி ஆளுங்க நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு இது கூட நியூஸ் பார்த்தோம். ராமஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில், ஆனால் 3 தொகுதி ஜெயிச்சிருக்கோம் கேரளாவில். போன வாட்டி கேரளாவில் ஜெயிக்கவே இல்லை, இந்த வாட்டி நாங்கள் சேர்த்து 3 ஜெயிச்சிருக்கோம். ஸோ 3+1 = 4. ஸோ லாஸ்ட் டைமும் நாங்கள் ஜெயிச்சோம், 4 தொகுதியில் ஜெயித்தோம், 2 மடங்கு சேர்ந்து. இந்த வாட்டி அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட்சியை வளர்க்குறதுக்கு உதவுமா அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீதியில் பார்க்கும்போது டெஃபினட்டாக அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் கட்டாயமாக இப்போ செயல்பாடு பிஜேபி கட்டாயமாக தேவை. முனைப்பாக இருந்து அவர் கட்சியை இது பண்ணணும், முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஏம். ஏன்னா அதே மாதிரி வீரமணியும் பார்த்தோம்னா திடீர்னு இந்து அறநிலையத்துறையில் இவரும் பிராமின், செக்ரட்டரியும் பிராமின், இது மாதிரி மினிஸ்டரும் பிராமின், இது மாதிரி சும்மா தேவையில்லாத அவர் சம்மந்தமே இல்லாத பாலிடிக்ஸை பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கேட்ட உடனே கேள்வி கேட்கணும் அண்ணன் தலைவர்கள். அப்போ உன் கட்சியில் நீ எப்படி
தலைவர் அடுத்த தலைவர் உன் பையன் தானே கொண்டிருக்கு, அது ஒரே கேஸ்ட் தானே கொண்டு, ஏன் வேறு கேஸ்ட்லேயே கொண்டு வர வேண்டிய கேட்க வேண்டியது தானே. இது மாதிரிலாம் கேட்கணும். கேட்டால் தான் அது மாதிரி அண்ணாமலை மாதிரி ஆள்லாம் தேவை. ஒரு அண்ணாமலை மாதிரி ஆள் கேட்டால் தான் வந்து மக்கள் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு, கழுதை பேரம் நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு பெருசான ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இப்போ சரி, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். பட் இருந்தாலும் வந்து யார் வந்து குதிரை பேரம் கழுதை பேரம் நடத்துகிறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதே மக்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து மக்களுக்கு வந்து என்ன ஏடிஎம்கே டிஎம்கே வேணான்ட்டு தான் வந்து டிவி கிட்ட போயிருக்காங்க. ஸோ டோட்டல் கிரெடிபிலிட்டி ஆஃப் டிஎம்கே ஏடிஎம்கே லாஸ்ட். மக்களுக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சு அவங்க மேலே. அதனால தான் வந்து டிவி கிட்ட போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வெளில கொண்டாந்து அண்ணாமலை மாதிரி ஆட்கள் வந்து பேசினாதான், தலைவர்கள்லாம் பேசினாதான் மக்கள் வந்து நம்புவாங்க. சும்மா இது மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு வந்து நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து அண்ணாமலை தலைவராக வேணும் கூட அவசியம் கிடையாது. அண்ணாமலை மேனாதாகேந்திரன் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இவர் வந்து செயல் தலைவர் மாதிரி இருந்தாலும் போதும். ஏன்னா தலைவர்னு வந்தோன்னா உடனே வந்து எல்முருகன், தமிழிசை, வானதி இவங்களாம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். திரும்பி அகெயின் வந்து நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பண்ணாலும் கவலையெல்லாம் இவர் பாட்டு செயல்பட்டு இருக்கலாம். சப்போஸ் இப்போ திரும்பி கொண்டாங்கன்னா திரும்பி அவங்க வந்து ஏன் புதுசாக வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து இவர் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். அந்த தேவையில்லாமல் இவர் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அண்ணாமலை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ ஏடிஎம்கே செம்ம வீக்காக இருக்குது. கட்சிக்குள்ளேயே வந்து குழப்பம் இருக்குது. எடப்பாடியோட தலைமைக்கே யாருக்கும் பிடிக்கல, கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த மாதிரி சூழ்நிலை அண்ணாமலையோட அரசியல் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு வந்து தேவை. அவர் வந்து அமைதி காக்கக்கூடாது. மேலும் மேலும் அவர் வந்து சீக்கிரமாக வந்து இது செயல்பட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிற நம்மளோட கருத்தாக இருக்குது. வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். விஜய் டெல்லி விசிட் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும்போது நம்மை பொறுத்தவரை வந்து வெற்றி தான் தோணுது. ஏன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை போய் பார்த்துருக்காரு. உடனே அமித்ஷாவை பார்க்கல, ஆயாஷாவை பார்க்கலன்னு டிஎம்கேயோட கோயபல்ஸ் மீடியா வந்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க. மூலவரே போய் பார்த்தாச்சு, உச்சவரதுக்கு போய் பார்க்கணும். மூலவர் தான் மெயின், அதான் மோடி. அவரை பார்க்க முடிஞ்சது, அவர்கிட்ட பேசியிருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று நான் நியூஸில் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட் அவங்களுக்காக வந்து பேசியிருக்காரு விஜய். ஸோ மோடி அவர்களும் வந்து பார்த்தோம்னா பருத்தியோட இறக்குமதி வரியை வந்து 0 ஆக்கியிருக்காரு. ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து இன்னும் பருத்தி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சாதகமாக தான் பண்ணியிருக்காரு மோடி. ப்ளஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் போய் பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான இது தான். எல்லாத்தையுமே வந்து முதல்ல இதிலே போய் நடக்கணும் அப்படிங்கிறது நடக்காது. மெயினாக வந்து மோடியை வந்து போய் பார்க்க முடியல அப்படின்னா தான் வந்து அவரோட விசிட் தோல்வின்னு சொல்லலாம். ஸோ டிஎம்கேவோட கோயபல்ஸ் மீடியா பண்ணுற வேலை தான் இது, வேறு ஒன்றும் இல்லை.